இனிய மாலை வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஈவினிங். லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம இப்போ டிட்டர்மினன்ஸ் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ஸ் 6 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு அதுல நான் கொஞ்சம் சம்ஸ் கொடுத்துருந்தேன். அது சிலதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் புக் சம்ஸும் இருக்கு, சிலதெல்லாம் வந்து சிஇடி கொஸ்டின்ஸ்ல இருந்தும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் தெரியல அப்படின்னா நான் அதை இங்க சால்வ் பண்ணி காட்டுறேன். எக்ஸ்பேண்டிங் proves that y plus z, z plus x, z x y 1 1 1. ஓகேவா? சோ இத வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாம எப்படி நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாம எப்படி நான் வந்து இது பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கறத சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட மேட்ரிக்ஸ் என்ன? மேட்ரிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய், அடுத்து y பிளஸ் z, அடுத்து z பிளஸ் எக்ஸ். இது ஃபர்ஸ்ட் ரோ. நெக்ஸ்ட் ஒன் வந்து z எக்ஸ் y 1 1 1. சோ நான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருந்தேன். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோ காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். அதாவது ஒரு ரோவை வேற மாதிரி மாத்தலாம், இல்ல ஒரு காலமை வேற மாதிரி மாத்தலாம். இப்போ சிம்பிளா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கணும் அப்படின்னா R1 அண்ட் R2 அப்படின்னு இருக்கிறப்போ அதை ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணா காமனா என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் வரும். ஸோ இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நான் பண்ண போறேன். அதாவது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா R1க்கு பதிலா R1 பிளஸ் R2ன்னு போட போறேன். அப்ப என்ன ஆகும்? உங்களோட R1 மாறும். எப்படின்னா உங்களோட செகண்ட் ரோ சேமா தான் இருக்கும். அதாவது Z எக்ஸ் ஒய் அப்படியேதான் இருக்கும். 1 1 1. நம்ம R1 தான் மாத்த போறோம். இதுக்கு பேர் தான் வந்து எலிமெண்டரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல எலிமெண்டரி காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க ரோவை வந்து வேற ஏதாவது ஆட் பண்ணி இல்ல சப்ட்ராக்ட் பண்ணி இல்ல மல்டிப்ளை பண்ணா அதை வேற மாதிரி மாத்துறீங்க. சோ அதுக்கு பேர் எலிமெண்டரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுவே காலம்க்கு பண்ணீங்கன்னா இதுக்கு வந்து எலிமெண்டரி காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப R1 பிளஸ் R2னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட். அப்பனா என்ன ஆகும்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இப்போ இங்க பாருங்க y பிளஸ் ஜெட் பிளஸ் எக்ஸ். அப்ப திருப்பி என்ன வரும்? y பிளஸ் ஜெட் பிளஸ் எக்ஸ். ஓகேவா? இது வந்து செகண்ட் எலிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் எலிமெண்ட் என்ன? z பிளஸ் எக்ஸ், z பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய். அப்ப என்ன ஆகும்? z பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகேவா? சோ இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் மாத்திருக்கேன். எலிமெண்டரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இது எல்லாம் ஃபர்ஸ்ட் ரோல பாருங்க எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் வந்து காமனா இருக்கு. அப்போ அந்த காமன் டேர்ம் நான் வெளில எடுத்துடுறேன். எப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஒய் பிளஸ் ஜெட், இந்த டேர்மை நான் காமனா எடுத்துடுறேன். ஸோ R1ல எல்லாமே காமனா இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 1 1 1 z x y திருப்பியும் 1 1 1. நான் உங்களுக்கு ஒரு 6 ப்ராப்பர்ட்டிஸ் 9 ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அதுல சில ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுதான் நம்ம இப்போ இதை ஃபார்ம் பண்றோம். சோ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரோ அண்ட் காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுது. இன்னொன்னு என்னன்னா சேம், அதாவது ஒரு ரோ ஒரு காலம்ல சேம் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ இப்போ இந்த நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கிற டிட்டர்மினன்ட்ல என்ன? 1 1 1, அதாவது R1ம் 1 1 1 R3யும் சேமா இருக்கு. கரெக்டா? சோ அப்ப இது என்ன ஆகும்? இது ரெண்டுமே சேம். அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ, இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன? 0. ஓகேவா? சோ இதோட எக்ஸ் பிளஸ் ஒய் ஜெட்டோட டிட்டர்மினன்ட், இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ங்கிறப்போ உங்களோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. ஓகேவா? சோ என்ன அந்த கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்டிருந்தாங்க? அதாவது வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் ப்ரூவ் தட் திஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் 0. சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்ம ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ இதை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மூலமா
determinant value 0 நம்மளுக்கு தெரியும். If each every row or column has the same number or variables அப்படின்னா அதோட determinant value 0. So x plus y plus z into 0 அப்படின்னு இருக்கிறப்போ இந்த the whole determinant value 0-வா மாறிடும். இதுதான் first question. So second question என்ன அப்படின்னா second question evaluate determinant. இந்த மேட்ரிக்ஸ்க்கு evaluate the determinant கேட்டிருக்காங்க. So 1 A B C 1 B C A 1 C A A B. ஓகேவா? So இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்னு மல்டிபிளிகேஷன் ஆர் அடிஷன் ஆர் என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? சோ சோ இப்போ நான் இந்த சம்முக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் திருப்பியும் எலிமெண்டரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறேன். ஆனா இந்த வாட்டி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா R2. இப்போ எப்போதுமே இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கும் போது நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு ரோல ஏதாவது இந்த எலிமெண்ட்டையோ இல்ல இந்த எலிமெண்ட்டையோ 0 ஆக்க ட்ரை பண்ணலாம். இல்ல இந்த எலிமெண்ட்டையோ 0 ஆக்க ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ஒரு மெத்தட் இருக்கேன். இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்கலாம். எப்படின்னா இப்போ நான் வந்து R2 மைனஸ் R1 கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட். அப்ப என்ன ஆகும்? R2 இது வந்து R2ல மாறுது. R1 அப்படியே தான் இருக்க போகுது. சோ R2 becomes R1 என்ன 1 A B C. ஓகேவா? இப்ப R2 வந்து R2 மைனஸ் R1 மாறுது. அப்ப 1 மைனஸ் 1 0. நெக்ஸ்ட் B மைனஸ் A. நெக்ஸ்ட் CA மைனஸ் CA மைனஸ் BC. ஓகேவா? தேர்ட் ரோ சேமா தான் இருக்க போகுது. 1 C A B. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட். சோ ப்ரிலிமினரியா நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு R2ல ஒரு எலிமெண்ட் நம்ம 0 ஆக்கிடுறோம். ஓகேவா? இப்போ R3 மாத்துறேன். R3 becomes, அதாவது இப்படி போட்டா என்ன அர்த்தம்னா ரோ 3 மாத்துறோம். சோ ரோ 3 becomes R3 மைனஸ் R1. ஓகே, சோ இதையும் மைனஸ் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 1 0 BC. இங்க இந்த செகண்ட் இது அப்படிதான் இருக்கும். சாரி, இது 1 A BC. இது 0 B மைனஸ் A and CA minus B's. ஓகேவா? இப்ப R3 ஆகும் 1 minus 1 0. Next C minus A. C minus A. Next AB minus BC. AB minus BC. ஓகேவா? சோ இதுதான் வந்து எலிமெண்டரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்ப R2வையும் மாத்திருக்கேன், R3யும் மாத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நான் என்ன சொல்லியிருக்கேன், டிட்டர்மினன்ட் வந்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எதுல இருக்கோ அதுல பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப இந்த மேட்ரிக்ஸ் இருக்கிற போது C1ல பாக்குறப்போ மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கு. சோ நம்ம எக்ஸ்பேண்டிங் த்ரூ C1 கொடுக்கலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 1 அதோட ரோ அதோட காலம் போயிருச்சு அப்படின்னா B மைனஸ் A CA மைனஸ் BC C minus A and AB minus BC. அதே மாதிரி C2 C1 மூலமா எக்ஸ்பேண்ட் பண்றதுனால +0 அதாவது இது மூலமா நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஓகேவா? சோ இது மூலமா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 1 into BA CA minus BC C minus A AB minus BC அப்படின்னு தான் வரும். இப்ப என்ன பண்ணலாம்? இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்? B minus A into AB minus BC. சோ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். நம்ம நார்மலா வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி 2 into 2 மேட்ரிக்ஸ். அப்புறம் மைனஸ்
சி மைனஸ் ஏ இன்டு சிஏ மைனஸ் பிசி. ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா C1 மூலியமா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கேன். அதை நான் சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணதுல இங்க b மைனஸ் ஏ இன்டூ ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சி மைனஸ் ஏ இன்டூ சிஏ மைனஸ் பிசி. இப்போ இங்க வந்து b மைனஸ் ஏ இருக்கு. நெக்ஸ்ட் இங்க இருந்து b காமனா இருக்கு இல்லையா? சோ நான் b வெளில எடுத்துக்கிறேன். b வெளில எடுத்தா என்ன ஆகும்? a மைனஸ் சின்னு வரும். ஓகேவா? மைனஸ் இங்க வந்து சி மைனஸ் ஏ. அதே மாதிரி இங்க வந்து காமன் என்ன இருக்கு? காமன் வந்து சி இருக்கு. சோ நான் சிய வந்து காமனா வெளில எடுத்துக்கிறேன். ஓகேவா? காமனா வந்து சி வெளில எடுத்துக்கிட்டா ஏ மைனஸ் பி. இப்ப பாருங்க, இங்க b மைனஸ் ஏ a மைனஸ் பி இருக்கு, a மைனஸ் சி இருக்கு, c மைனஸ் ஏ இருக்கு. சோ இப்ப எல்லாம் இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஓகேவா? சோ இந்த டேர்ம்ல b மைனஸ் ஏங்கிறது காமனா இருக்கு. அப்போ நான் b மைனஸ் ஏவை வெளில எடுத்துறேன். அதே மாதிரி a மைனஸ் சியும் காமன், அதாவது இந்த டேர்மும் காமன், இந்த டேர்மும் காமன், a மைனஸ் சி. ஓகேவா? சோ நான் a மைனஸ் சியும் வெளில எடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகும்? இங்க b பாக்கி இருக்கு. ஓகேவா? இங்க வந்து சி மைனஸ் ஏங்கிறப்போ மைனஸ் ஆகும், இங்க a மைனஸ் பிங்கிறப்போ மைனஸ் ஆகும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அதே மாதிரி இங்க b மைனஸ் சி, இங்க வந்து சி மட்டும் தான் பாக்கி. ஏன்னா நம்ம b மைனஸ் ஏவும் வெளில எடுத்துறோம், a மைனஸ் சியும் வெளில எடுத்துறோம். சோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா b மைனஸ் ஏ இன்டு ஏ மைனஸ் சி இன்டு b மைனஸ் சி. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். சோ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து இதுதான் ஆன்சர், b மைனஸ் ஏ இன்டு ஏ மைனஸ் சி இன்டு b மைனஸ் சி. ஓகேவா? சோ செகண்ட் சம்க்கு இப்படிதான் நம்ம வந்து ஃபுல்லா நீங்க போடணும் ஆர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் எதுவுமே பண்ணாம பண்றதுனால பண்ணலாம். பட் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஓகேவா? இப்போ தேர்ட் சம். தேர்ட் ஒன் வந்து ப்ரூவ் தட் b பிளஸ் சி ஏ ஏ பி சி பிளஸ் ஏ பி சி சி ஏ பிளஸ் பி. இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 4abc அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சேம், நீங்க ரோ காலம் மாத்திக்கலாம், இல்ல காலம் ரோ மாத்திக்கலாம், எப்படி வேணாலும் உங்க இஷ்டம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒன் ஆஃப் த வே வந்து R1 வந்து மாத்துறேன். R1 வந்து R1 மைனஸ் R2 பிளஸ் R3. இது எப்படி நீங்க யோசிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவை பார்த்துக்கோங்க. ரோல என்ன தெரியுது? இந்த பி, அதாவது ஃபர்ஸ்ட் பாருங்க, பி பிளஸ் சின்னு இருக்கு, இங்க பிசி இருக்கு, இங்க ஏசி இருக்கு, இங்க ஏ பிளஸ் சி இருக்கு, இங்க ஏபி இருக்கு, ஏ பிளஸ் பி இருக்கு. சோ ஏதோ ரெண்டு ரோவை ஆட் பண்ணா இது மைனஸ் பண்ணா சம் ஜீரோ ஆகுமா? அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ரோவை மாத்திக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, அதாவது நான் பி பிளஸ் சி மைனஸ் R2 வேல்யூ 3 வேல்யூவா? சோ இங்க என்ன ஆகும்? மைனஸ் பி பிளஸ் பி ஆகி 2c இருக்கு. ஓகேவா? சாரி, பி பிளஸ் சி. அப்போ மைனஸ் பி அண்ட் மைனஸ் சி கேன்சல் ஆகி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0ன்னு வரும். ஓகேவா? நம்ம மத்த ரோவை எழுதிடலாம். பி சி பிளஸ் ஏ பி சி சி ஏ பிளஸ் பி. ஏன்னா நம்ம ரோ 1 தான் மாத்துறோம், ரோ 2 and 3க்கு சேஞ்சஸ் கிடையாது. ஓகேவா? செகண்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னா, அதாவது R1 வேல்யூ ஏ மைனஸ் சி பிளஸ் ஏ
R2 ஓட வேல்யூ வந்து C plus A plus C. R1 becomes R1 minus R2 plus R3. R2 வந்து C plus A, R3 வந்து C, இது வந்து R1. So என்ன ஆகும்? மைனஸ் A and plus A கேன்சல் ஆகி வெறும் மைனஸ் 2C அப்படின்னு இருக்கு. சோ நம்ம மைனஸ் 2C அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து A மைனஸ் R2 plus R3. R2 வந்து B plus A plus B. சோ இங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னா பிளஸ் A and மைனஸ் A கேன்சல் ஆகி மைனஸ் 2Bன்னு வரும். நான் ஒண்ணுமே பண்ணல, ஜஸ்ட் ரோ 1 மட்டும் மாத்துறேன். எப்படின்னா R1 becomes R1 மைனஸ், அதாவது ரோ 1ல இருந்து நம்ம R2 and R3 ஆட் பண்ணி மைனஸ் பண்ண போறோம். சோ இங்க B plus C, இங்க B plus C ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதோட மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 0 வருது. C plus A plus C னா 2C plus A, இதோட நம்ம மைனஸ் பண்ணா மைனஸ் 2C. அதே மாதிரி B plus A plus B 2B, இதோட மைனஸ் பண்ணா மைனஸ் A plus A கேன்சல் ஆகி மைனஸ் 2B வரும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன். இப்ப இதுல இருந்து என்ன ஆகுது, நம்ம வந்து ஏதாவது ஒரு ரோ இல்ல காலம் மூலயமா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்றதுனா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்பேண்டிங் த்ரூ, நான் வந்து எக்ஸ்பேண்டிங் த்ரூ R1 கொடுக்குறேன், இல்ல நீங்க C1 கொடுக்கலாம், இல்ல C2 கொடுக்கலாம், இல்ல நான் எக்ஸ்பேண்டிங் த்ரூ C1 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்பேண்டிங் த்ரூ C1 அப்படின்னு இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0. நெக்ஸ்ட் இது வந்து மைனஸ் B. எப்போதுமே அந்த சைன் டேபிள் மறந்துடாதீங்க. அந்த ரோ போயிருச்சுன்னா மைனஸ் 2C மைனஸ் 2B அண்ட் C A பிளஸ் B. அடுத்து பிளஸ் C, அதாவது நான் C1 மூலயமா எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஸோ மைனஸ் 2C மைனஸ் 2B. உங்களுக்கு வேணும்னா இந்த 2-ஐ நீங்க வெளில கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் C பிளஸ் A B. ஸோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்பான்ஷன் த்ரூ C1 கொடுத்துருக்கேன். ஓகேவா? எக்ஸ்பான்ஷன் த்ரூ C1 கொடுக்குறப்போ 0, இந்த மைனஸ் சைன் மறக்க கூடாது, மைனஸ் B இன்டூ மைனஸ் 2C மைனஸ் 2B C A பிளஸ் B. அதே மாதிரி இங்க வந்து மைனஸ் 2C பிளஸ் C இன்டூ மைனஸ் 2C மைனஸ் 2B C பிளஸ் A B. ஓகேவா? சோ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலா வந்து 2ABC பிளஸ் 2ABC வரும், which is equal to 4ABC. அதாவது எப்படின்னா மைனஸ் B இன்டூ மைனஸ் 2C இன்டூ மைனஸ் 2BC அது வரும், அண்ட் பிளஸ் C இன்டூ மைனஸ் 2C இன்டூ B மைனஸ் மைனஸ் 2B இன்டூ C பிளஸ் A அது வரும். அது எல்லாமே நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2ABC பிளஸ் 2ABC which is equal to 4ABC. இது நான் ஒரு விதத்துல பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது மெத்தட்ல வந்து ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், இது வந்து ஒரு விதத்துல நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன், ரோ மட்டும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, எவாலுவேட் determinant for this matrix 2 7 65 3 8 75 5 9 86. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம 0 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். எப்படின்னா 2 7 3 8 5 9. ஓகே, சோ இது நம்ம மாத்த போறது கிடையாது. பட் தேர்ட் காலம் C3ல பாத்தீங்கன்னா
இப்ப நான் ஒரு ஆபரேஷன் பண்றேன் அப்படின்னா C3 becomes C3 minus C1. So C3 minus C1 என்ன ஆகும்? 65 minus 2 வந்து 63. ஓகேவா? 75 minus 3 வந்து 72. 86 minus 5 வந்து 81. சோ ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணிருக்கேன். C3 வந்து C3 மைனஸ் C1 அப்படின்னு. ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த C3 மட்டும் பாருங்களேன். ஒரு மல்டிபிள் ஆஃப் 9 அப்படி மாதிரி தெரியலையா? எப்படின்னா 2, 3, 5, 7, 8, 9. இது வந்து 9 into 6, 9 into 8, sorry 9 into 7. இது வந்து 9 into 7, 9 into 8, 9 into 9. அதுதானே உங்களோட தேர்ட் காலம். இப்போ நான் இங்க இருந்து 9 மட்டும் வெளில எடுக்கிறேன். அதாவது தேர்ட் காலம்ல இருந்து 9 மட்டும் என்ன வெளில எடுக்கிறேன். அப்போ 2, 3, 5, 7, 8, 9, 7, 8, 9. இந்த தேர்ட் காலம்ல இருந்து நான் 9 எடுத்துட்டேன். இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோவா? பிகாஸ் செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம் சேமா இருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோ. சோ 9 into 0, 0. நீங்க இதை எக்ஸ்பேண்டே பண்ண தேவையில்லை. கொஞ்சம் யோசிச்சு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம் அப்படின்னா நீங்க ரெண்டே ஸ்டெப்ல உங்களுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்துடும். ஓகே. சோ ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா evaluate ஒரு determinant for the following. அதாவது y plus k, y, 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 y plus k, y, 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 y plus k அப்படின்னு இருக்கு. is equal to 3 is equal to k square into 3y plus k. இப்போ இங்க நம்ம சில டைம்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்கானோ அதை வச்சு கூட நம்ம ரோ காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றோம். இப்போ 3y plus k இருக்கு. இப்ப என்ன ஆகும்? இத மூணுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 3y plus k கிடைக்குமா ஒரு ரோல ஏதாச்சும்? சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா R1 மாத்துறேன். R1 becomes R1 plus R2 plus R3. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? R1 plus R2 அப்படி R3 னா 3y plus k, y, y. ஓகே. 3y plus k, then y plus k. அடுத்து y. Next y, y, y plus k. சோ நான் என்ன பண்ணிருக்கேன்? வெறும் R1 மட்டும் மாத்திருக்கேன். அப்ப R1 அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்குமே வந்து 3y plus k வந்து காமனா வருது. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன்? 3y plus k அதை நான் வெளில எடுத்துக்கிறேன். 3y plus k மட்டும் நான் வெளில எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 1, 1, 1, y, y plus k, y, 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 y plus k. ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிருக்கேன்? R1 மாத்திருக்கேன். அப்புறம் காமனா வெளில இருக்கிறத எடுத்துட்டு நான் 1, 1, 1, y, y plus k, y, 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 y plus k அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். எப்படின்னா C1 வந்து நான் C1 minus C3 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? C1 minus C3 னா இந்த ரோ மைனஸ் இந்த ரோ. சோ 1 minus 1 0, y minus 1 y minus y 0, y minus of y plus k அப்படின்னு இருக்கிறப்போ மைனஸ் k அப்படின்னு மத்ததெல்லாம் நீங்க சேமா எழுதிக்கலாம். 1, 1, y
பிளஸ் கே ஒய் 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 பிளஸ் கே. இப்ப என்ன ஆகுது, காலம் 1ல வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வரும். சோ நான் இதை வந்து எக்ஸ்பான்ஷன் த்ரூ காலம் 1 கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3y பிளஸ் கே இருக்கு, அதை மறந்துடாதீங்க, அதை வந்து இப்படி எழுதிக்கணும். ஓகேவா? சோ காலம் 1 மூலியமா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஆல்ரெடி இங்க 3y பிளஸ் கேன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சோ மைனஸ் கே, ஜீரோ ஜீரோஸ் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். வேணும்னா நீங்க இங்க ஆட் பண்ணி மைனஸ் கே இன்டூ ஒய், 1 இன்டூ ஒய் மைனஸ் ஒய் பிளஸ் கே. ஸோ பிளஸ் ஜீரோ பிளஸ் ஜீரோ. ஓகேவா? இது வந்து இது எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டேன் த்ரூ காலம் 1. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா 3y பிளஸ் கே இருக்கா, ஸோ 3y பிளஸ் கே இன்டூ இங்க ஒரு மைனஸ் கே இருக்கு, மைனஸ் கே இன்டூ ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் கே. ஸோ இந்த பிளஸ் ஒய் அண்ட் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ஸோ மைனஸ் கே இன்டூ மைனஸ் கே, கே ஸ்கொயர். அப்ப என்ன ஆகுது, கே ஸ்கொயர் இன்டூ 3y பிளஸ் கே. ஸோ உங்களோட RHS வந்துருதா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் RH. ஸோ விச் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஸோ ஒண்ணுமே இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம ரோ மாத்தணும், அதுக்கப்புறம் காமனா இருக்கிறத வெளியில எடுத்தோம், அடுத்தது ஒரு காலம்னா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் C1 மூலயமா எக்ஸ்பாண்ட் பண்ணணும். இதுதான். சோ நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு, கே ஸ்கொயர் இன்டூ 3y பிளஸ் கே. இது நீங்க வந்து நார்மலா போட்டாலும் வரும், பட் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம ரோ காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எவாலுவேட் 1 கே கே ஸ்கொயர், கே ஸ்கொயர் 1 கே, கே கே ஸ்கொயர் 1. ஓகேவா? சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து திருப்பி ஒரு எலிமெண்டரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்க போறோம். R1 becomes, யூஸ்வலா நம்ம ரோ காலம்ஸ் எதுனாலும் மாத்திக்கலாம், அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். இது ஒன் ஆஃப் த வேஸ் தான் நான் சொல்றேன். சோ R1 பிளஸ் R2 பிளஸ் R3. ஓகேவா? R1 R2 பிளஸ் R3 இருக்கப்போ 1 பிளஸ் கே பிளஸ் கே ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டேர்ம், இது கே ஸ்கொயரா தான் இருக்கும், இது வந்து கேயா தான் இருக்கும். அடுத்தது வந்து அதேதான், 1 1 பிளஸ் கே பிளஸ் கே ஸ்கொயர் 1 கே ஸ்கொயர். நெக்ஸ்ட் டேர்ம் 1 பிளஸ் கே பிளஸ் கே ஸ்கொயர் கே 1. சோ நான் ஒண்ணுமே பண்ணல, ரோ மட்டும் மாத்திருக்கேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1 பிளஸ் கே பிளஸ் கே ஸ்கொயர் காமன், கரெக்டா? கே ஸ்கொயர் காமன் நான் வெளியில எடுக்கிறேன். ஓகேவா? சோ 1 1 1 கே ஸ்கொயர் 1 கே 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 ஸ்கொயர் 1. ஓகேவா? இது வந்து நான் காமனா வெளில எடுத்ததுக்கு அப்புறம் 1 1 1 கே ஸ்கொயர் 1 கே 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 ஸ்கொயர் 1. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறேன். C2 அண்ட் C3 மாத்த போறேன். C2 becomes C2 மைனஸ் C1. அதே மாதிரி C3 becomes, அதாவது காலம் 3 அண்ட் காலம் 2 மாத்த போறேன், C3 மைனஸ் C1. அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே தான் இருக்கும், 1 கே ஸ்கொயர் கே. இப்போ C2 மைனஸ் C1 1 மைனஸ் 1 0, 1 மைனஸ் கே ஸ்கொயர், இது வந்து கே ஸ்கொயர் மைனஸ் கே. இது செகண்ட் காலம்.
நெக்ஸ்ட் தேர்ட் காலம் வந்து C3 minus C1. 1 minus 1, 0. Then K minus K square. Then 1 minus K. So, இதுதான் பண்ணிருக்கேன். இப்ப என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பான்ஷன் த்ரூ R1 கொடுத்துடலாம். பட் இதுக்கு முன்னாடி ஒரு 1 பிளஸ் K பிளஸ் K ஸ்கொயர் இருக்கு. அதை மறந்துடாதீங்க. அதை எப்போதுமே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பான்ஷன் த்ரூ R1 கொடுக்க போறேன். அப்போ இங்க ஆல்ரெடி ஃப்ரண்ட்ல வந்து 1 பிளஸ் K பிளஸ் K ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸ்பான்ஷன் த்ரூ R1 கொடுக்குறப்போ 1 இன்டூ 1 இன்டூ நான் இப்படியே எழுதுறேன் 1 மைனஸ் K இன்டூ 1 மைனஸ் K ஸ்கொயர். 1 மைனஸ் K இன்டூ 1 மைனஸ் K ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் மைனஸ் K மைனஸ் K இன்டூ K மைனஸ் K ஸ்கொயர். இல்ல அப்படி நீங்க எடுக்க வேண்டாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா யோசிச்சு பாருங்க. லைக் ஆல்ரெடி வந்து ஒரு 1 மைனஸ் K வந்து காமனா இருக்கு. இந்த ரோலயும் சரி, அதாவது இந்த காலம்லயும் சரி, இந்த காலம்லயும் சரி. அப்ப என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் கேவை வெளில எடுக்கலாம். கரெக்டா? சோ நான் இதுக்கு பதிலா 1 மைனஸ் கே காலம் 2ல இருந்து எடுக்கிறேன். அதே மாதிரி 1 மைனஸ் கே காலம் 3ல இருந்து எடுக்கிறேன். ஓகேவா? சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா 1 கே ஸ்கொயர் காலம் 2 மாறவே மாறாது. அண்ட் காலம் 1 மாறவே மாறாது. இப்போ இதுல இருந்து நான் 1 மைனஸ் கே எடுத்துட்டேன்னா ஆல்ரெடி 1 மைனஸ் கே எடுத்துட்டேன்னா இங்க என்ன ஆகும்? 1 பிளஸ் கே பாக்கி இருக்கு. அடுத்தது இங்க நான் 1 மைனஸ் கே வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க வந்து மைனஸ் கே பாக்கி இருக்கு. ஓகேவா? தேர்ட் காலம்லயும் நான் ஒரு 1 மைனஸ் கே எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க கே பாக்கி இருக்கு. இங்கேயும் 1 மைனஸ் கே எடுத்துட்டேன்னா 1. ஓகேவா? சோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு முன்னாடி இது இருக்கு. இதை இப்ப R1 மூலியமா எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன ஆகும்னா இந்த மூணுத்தையும் அப்படியே வச்சுக்கோங்க. சோ 1 இன்டூ 1 பிளஸ் கே மைனஸ் கே இன்டூ மைனஸ் கே. அப்ப என்ன ஆகுது? 1 பிளஸ் கே ஸ்கொயர்னா. ஓகேவா? சோ இதே தான் வந்து ரிப்பீட் ஆகும். 1 பிளஸ் கே இன்டூ கே ஸ்கொயர் அப்படின்ட்டு. சோ இததான் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கேன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா இதேதான் 1 பிளஸ் கே பிளஸ் கே ஸ்கொயர் இன்டூ 1 பிளஸ் கே பிளஸ் கே ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் கே இன்டூ 1 மைனஸ் கே. இன்னொன்னு என்னன்னா 1 மைனஸ் கே இன்டூ 1 பிளஸ் கே ஸ்கொயர் அப்படிங்கிறது 1 மைனஸ் கே கியூப். இதோட எக்ஸ்பான்ஷன் தான் அது. சோ இங்க ரெண்டு செட் இருக்கு. 1 மைனஸ் கே இன்டூ 1 பிளஸ் கே ஸ்கொயர், 1 மைனஸ் கே இன்டூ 1 பிளஸ் கே ஸ்கொயர். சோ இது ஒரு செட் வந்து 1 மைனஸ் கே அப்படின்னா இன்னொரு செட் வந்து 1 மைனஸ் கே கியூப். சோ 1 மைனஸ் கே கியூப் தி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களோட RHS வந்துருது. ஒண்ணுமே இல்லை, நீங்க இது ஃபுல்லா வந்து 1 இன்டூ கே இன்டூ அப்படின்னு ஒவ்வொரு இதுவா பண்றதுக்கு ஒரு ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனோ காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷனோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை வச்சு டிட்டர்மின் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? R1 மாத்தினேன். அப்புறம் C2 அண்ட் C3 மாத்திட்டு அதுல இருந்து நான் எக்ஸ்பான்ஷன் கொடுத்தேன். இப்போ 1 மைனஸ் கே கியூப்னா என்ன? 1 மைனஸ் கே இன்டூ 1 பிளஸ் கே ஸ்கொயர். ஸோ இது ரெண்டு செட் இருக்கு. ஸோ 1 மைனஸ் கே கியூப் த ஹோல் ஸ்கொயர் which is equal to your RHS. ஓகேவா? இப்போ வந்து செவன்த் ஒன் வந்து A minus B minus C minus B minus C minus A minus B, C minus A minus B minus C. இப்ப நான் ஒண்ணுமே பண்ண போறது இல்ல.
ஜஸ்ட் இப்போ லாஸ்ட் ரோ மட்டும் பாருங்களேன். லாஸ்ட் ரோல என்ன இருக்கு? சி மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சின்னு இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டூ ரோவே ஆட் பண்ணா என்ன ஆகும்? இப்போ செவன்த் கொஸ்டினுக்கு R1 becomes R1 plus R2. ஓகேவா? ஸோ R1 plus R2 அப்படின்னா A minus B plus B plus C. அப்ப என்ன ஆகுது? A minus C. நெக்ஸ்ட் B minus C plus C minus A அப்படின்னா B minus A. நெக்ஸ்ட் C minus A plus A minus B அப்படின்னா C minus B. ஓகேவா? மற்ற ரோஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். இது B minus C, இது C minus A, இது C minus A, A minus B, இது A minus B and B minus. இப்போ R1யும் R3யும் மட்டும் கொஞ்சம் பாருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோல இருந்து -1 வெளில எடுக்கிறேன் அப்படின்னா இது என்னவா மாறிடும்? C minus ஏவா மாறிடும். ஃபர்ஸ்ட் ரோ மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல இருந்து நான் -1 எடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் C minus A. அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் A minus B, தேர்ட் எலிமெண்ட் B minus C. ஓகேவா? மற்ற ரோஸ்க்குலாம் சேஞ்சஸ் இல்லை. இது வந்து B minus C, இது C minus A, இது A minus B, தேர்ட் ஒன் வந்து C minus A, A minus B and B minus. இப்போ R1 and R3 மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். சேமா இருக்கா? C minus A, A minus B, B minus C. சோ எந்த ப்ராப்பர்ட்டி வரும்? ரோஸ் அண்ட் காலம் சேமா இருந்துச்சு அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. அப்ப என்ன ஆகுது? 0. சோ -1 இன்டூ, நீங்க எக்ஸ்பேண்டே பண்ண தேவையில்ல, அது பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. சோ இவ்வளவுதான். நான் எக்ஸ்பேண்டே பண்ணல, வெறும் ஒரே ஒரு ரோவா மட்டும் தான் மாத்தினேன். அப்புறம் ஒரு -1 வெளில எடுத்தேன். சோ உங்களுக்கு என்ன வந்துருச்சு? டிட்டர்மினன்ட் 0ன்னு வந்துருச்சு. சோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ண பாருங்க. 8th ஒன் வந்து evaluate B plus C, C plus A plus B, P plus Q, Q plus R plus P, P plus Q, Y plus Z, Z plus X, X plus Y. இத வந்து 2 into APX B பண்ணணும் அப்படின்னா இத ரெண்டு விதமா நீங்க பிரிச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செட்டை வந்து B plus C and Q plus R, Y plus Z, அதே மாதிரி C plus A, R plus P, Z plus X, அதே மாதிரி A, P, X. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து B plus C. இதை நீங்க ரோ 1 கூட மாத்திக்கலாம், ரோ 2 கூட மாத்திக்கலாம். நான் ஜஸ்ட் கன்வீனியன்ஸ்க்காக R2 எடுத்துக்கிறேன். Y plus Z, இது வந்து C plus A, R plus P and Z plus X. ஓகேவா? இத வந்து பாக்கி இருக்கிறது என்ன? P, Q, Y. இப்படி வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். இப்ப ரெண்டா பிரிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம எலிமெண்டரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறோம். இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா R2 becomes R2 மாத்த போறேன். R2 minus R3. அதுக்கப்புறம் திருப்பி ரோ 1 மாத்த போறேன். R1 becomes R1 minus R2. இது ஃபர்ஸ்ட் செட்டுக்கு நான் பண்ண போறேன்.
இன்னொரு ரோவை வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன். R1ஐயும் R3ஐயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன். அண்ட் R2ஐயும் R3ஐயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன். சோ இந்த ஒரு செட்டுக்குமே மட்டுமே இத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பண்ண போறோம். ஓகே, இப்போ இது வந்து ஒரு செட்டுக்கு. ஒரு செட் இருக்கு. அதாவது இந்த செட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த செட்டுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, R1 R1 becomes R1 மைனஸ் R3. ஓகேவா? அடுத்து வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, R2 வந்து R2 மைனஸ் R1. அதுக்கப்புறம் இதெல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் R2வையும் R1ஐயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் R2வையும் R3ஐயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா, சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஏபிஎக்ஸ் பிக்யூஒய் சிஆர்செட்னு வரும். இது வந்து 2 × 2 அப்படின்னு. ஓகே, சோ இதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோ எல்லாமே நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஜஸ்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டா போதும். ஓகே, சோ இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம நிறைய பார்ப்போம். ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி வச்சு எப்படின்னா, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். இப்ப நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் பார்ப்போம். அந்த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் வெர்டிசஸ் யூஸ்வலா வந்து x1 y1 x2 y2 x3 y3ன்னு இருக்கும். ஸோ யூஸ்வலா நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன பண்ண போறோம், half into base into height யூஸ் பண்ணுவோம். ஸோ half into x1 into y2 minus y3, x2 into y3 minus y1, x3 into y1 minus y2. ஸோ இதை வந்து நம்ம இப்ப டிட்டர்மினண்டா எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ரெண்டு வெர்டிசஸ் இருக்கும் இல்லையா, 3 பாயிண்ட்ஸ், ரெண்டு வெர்டிசஸ் இருக்கும். எப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா, இது x1 y1, இது x2 y2, இது x3 y3. அப்போ x1 எல்லாம் வந்து நம்ம x1 x2 x3 காலம் 1 போட்டுப்போம். y1 y2 y3 வந்து காலம் 2 போட்டுப்போம். காலம் 3 எப்போதுமே வந்து 1 1 1 தான் இருக்கும். ஓகேவா? சோ எப்போதுமே வந்து ஒரு ஏரியா வந்து இப்படிதான் நம்ம வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். சாரி, டிட்டர்மினன்ட் இதோட கண்டுபிடிச்சிட்டா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம். இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா நம்மளுக்கு வந்து, இதுதான் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? சோ நோட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏரியா என்னைக்குமே நெகட்டிவ்ல கால்குலேட் பண்ணது கிடையாது. அப்ப என்ன ஆகுது, ஏரியா வந்து ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி. அப்போ நம்ம என்ன, இப்ப மைனஸே நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் கிடைச்சாலும் அதோட ஆப்சல்யூட் வேல்யூ, அதாவது மாடுலஸ் வேல்யூ தான் நம்ம எடுப்போம். செகண்ட் ஒன் வந்து, இஃப் த ஏரியா இஸ் கிவன், யூஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் த டிட்டர்மினன்ட். இப்போ ஏரியா தான் நெகட்டிவா இருக்கக்கூடாது, பட் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவா இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பை 3 collinear points is 0. collinear pointsனா என்னன்னா, இப்போ 3 இருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, 3 பாயிண்ட்டுமே அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்துச்சு, அது மேலேயே இருந்துச்சுன்னா தே ஆர் கால் கொலினியர் பாயிண்ட்ஸ். அப்போ கொலினியர் பாயிண்ட்ஸ்னா என்ன, ட்ரையாங்கிளே வராது, இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 0. இதுதான் ஒரு கான்செப்ட். சோ இப்ப இதை வச்சு நம்ம வந்து சம் போட போறோம். ஓகே, இப்ப வந்து ஒரு 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் வந்து 1 0 6 0 4 3. ஸோ x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ சாரி, இங்க ஒரு ஹாஃப் மறந்துட்டேன். இங்க வந்து ஒரு ஹாஃப். ஓகேவா? ஸோ ஹாஃப் இன்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ கொடுத்துச்சுன்னா நம்மளுக்கு இது வரும்.
ஸோ ஃபார்முலா வந்து half into determinant value. ஸோ x1 பதிலா 1, x2 வந்து 6, x3 வந்து 4, y1 0, y2 0, y3 6. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டிட்டர்மினண்ட்டை வந்து 1 0 1, 6 0 1, 4 3 1. இப்போ வந்து இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். நம்ம காலம் 2 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? அப்போ காலம் 2 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன ஆகும்? இது வந்து -3. ஸோ -3 into 1 into 1 minus 1 into 6. அதாவது காலம் 3 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அப்படின்னா -3 into 1 1 6 1. ஸோ -3 into 1 minus 6. அப்போ 1 minus 6 வந்து -5. -5 into -3 15. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 15 meter square or determinant value 15. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 15 meter square. ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் வந்து find the area of the triangle whose vertices are 3 8 -4 2 5 1. அப்போ உங்களோட x1 வந்து 3, x2 வந்து -4 and x3 வந்து 5. y1 வந்து 8, y2 வந்து 2, y1 வந்து 0, y3 வந்து 0. ஸோ 1 1 1. ஓகேவா? இப்ப வந்து ஏதாச்சும் ஒரு மூலமா எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஸோ 3 into 2 minus 1. நான் வந்து R1 மூலமாவே எக்ஸ்பேண்ட் பண்றேன். -8 into -4 -5 and plus 1 into -4 -10. ஓகேவா? ஸோ நான் R1 மூலமா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். R1 மூலமா எக்ஸ்பேண்ட் பண்ணா 3 into 2 minus 1, -8 into -4 -5, 1 into -4 and -10. So 2 minus 1 1, 1 into 3 3. செகண்ட் டேர்ம் வந்து -9 into 8. ஸோ -4 -9 அப்படின்னு வருது. ஸோ -9 into 8 வந்து 72 and -14. ஓகேவா? ஸோ ஃபைனலா வந்து 75 -14. அப்போ உங்களோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 60 or 61 meter square. இது நீங்க எப்படி வேணும் காலம் மூலமா எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. இதே வேல்யூ கிடைக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி. சில நேரம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொஸ்டின்ல அந்த தேர்ட் பாயிண்ட் கொடுத்திருக்க மாட்டாங்க. அதாவது இந்த 2 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஃபார் த ட்ரையாங்கிள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 3 8 -4 2 x and y அதை கன்சிடர் பண்ணி ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணும். 1 1 1. ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணும். ஸோ தட் இப்போ சப்போஸ் if x and y are 0 and 1 அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுல போட்டீங்கன்னா உங்களோட ஏரியா கிடைக்கும். ஸோ இப்போ இதுவே என்ன ஆகுது அப்படின்னா 3 into 2 minus y வரும். ஓகேவா? -8 into -4 minus x. ஓகேவா? plus 1 into -4y minus 2x. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6 -3y plus 32 plus 8x minus 4y minus 2x. ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் பிராக்கெட் தான் ஓபன் பண்ணிருக்கேன். ஸோ ஃபைனலா என்ன வரும்? -3y minus 4y. ஸோ -7y. அதே மாதிரி 8x minus 2x வந்து 6x and 32 plus இது வந்து 38.
சோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஈக்குவேஷன் ஃபார் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். இப்போ எக்ஸ் வந்து 5, y வந்து yனா என்ன ஆகும்? y வந்து yனா 1னா 7 -7 பிளஸ் எக்ஸ் வந்து 5னா 30 பிளஸ் 38. ஸோ 68 -7 அப்படின்னா உங்களுக்கு 61. ஸோ வந்துருச்சா? ஸோ இதுதான் உங்களோட ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ சப்போஸ் தேர்ட் வெர்டிஸ் குடிக்கலன்னா நீங்க ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுலயும் வந்து நான் சம் கொடுத்துருக்கேன். Show using the properties of determinants. The determinant value of the below matrix is 0. ஓகேவா? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணாம எப்படி நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுவீங்க. செகண்ட் வந்து இதோட டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கணும் வித்தவுட் எக்ஸ்பான்ஷன். தேர்ட் வந்து யூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் ஷோ தட் determinant of this matrix வந்து is equal to a square into a plus x plus y plus z. Fourth question. இப்போ வந்து x and y are different அப்படின்னா determinant value 0 அப்படின்னா what is your like show that 1 plus x plus y plus z. அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணாம இதை நீங்க காமிக்கணும். 1 plus x plus y plus z வந்து 0. லாஸ்ட் 3 questions வந்து ட்ரையாங்கிள் வச்சு, அதாவது ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஜாயினிங் ஏ பி. ஸோ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க கே கண்டுபிடிக்கணும். ஏன்னா ட்ரையாங்கிள் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஜாயினிங் 3,1 and 9,3. ஸோ தேர்ட் வெர்டிஸ் குடிக்கல, நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின்லயும் தேர்ட் வெர்டிஸ் குடிக்கல, நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு இப்ப என்ன கேக்குறாங்கன்னா ஒரு வேல்யூ ஆஃப் கே என்னன்னு கேக்குறாங்க. ஸோ தட் ஏரியா வந்து 3 அப்படின்ட்டு. ஸோ அந்த ஈக்குவேஷனை 3ன்னு போட்டுட்டு கே வேல்யூவை கண்டுபிடிக்கும். சிக்ஸ்த் கொஸ்டின் ஈக்குவேஷன் வந்து தேர்ட் வெர்டிஸ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வச்சு போட்டு கண்டுபிடிக்கும். செவன்த் வந்து if area of a triangle is 35, what is value of k? So இது மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணிட்டு k வேல்யூ என்னன்னு ஓகேவா? சாரி, இதுல வந்து half of determinant அப்போ வந்து 15/2 வந்து 7.5. இதோட இந்த half இங்க நான் போட மறந்துட்டேன். ஸோ half into இந்த whole expansion by 2. So 15/2 7.5. இதுலயுமே வந்து நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ 61 கண்டுபிடிச்சோமா? சோ half ஆஃப் டிட்டர்மினன்ட் வந்து 30.5. இந்த half போட மறந்துடாதீங்க, நான் மறந்துட்டேன். சோ 61/2 30.5. ஓகேவா? இந்த half மட்டும் மறந்துடாதீங்க. சோ இதுதான் உங்களோட இன்னைக்கு கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே சம்ஸை நீங்க சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்க. தேங்க்யூ.